Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலான டேஸ்டியான மல்டி மில்லட் ஆட்டா அதில் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதுதான் மல்டி மில்லட் ஆட்டா. இதில் பார்த்தீங்கன்னா மில்லட் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மன்னா பிராண்டில் வந்து உங்களுக்கு மல்டி மில்லட் ஆட்டா கிடைக்கிது. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் வந்து கடலை மாவு 1 கப் ஆட் பண்ணுறேன். மல்டி மில்லட் ஆட்டா வந்து 1 கப் ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு பச்சரிசி மாவு 1 கப் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு இதோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நிறையாவும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி சீரகம் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வெள்ளை எள்ளு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ ஊற வச்சு அந்த பருப்பை ரெண்டுத்தையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் கூட நீங்கள் ஹீட் பண்ணி போடலாம். பட் பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அது தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிகிரெயின் ஆட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமையும் அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டனாக ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா முறுக்கு மாவு பிசைகிற மாதிரியே லூஸாக நம்ம வந்து இதை வந்து பிசையணும். இதை தண்ணி தெளித்து நீங்கள் இப்படி அமுக்குனா அது சாஃப்டாக வந்து கை வந்து விரலில் அது நசுங்கி வரணும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அமுக்குனா இந்த அளவுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி தெளித்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இதில் வந்து ஆயில் மட்டும் லைட்டாக கோட் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம தட்டி யூஸ் பண்ணுற வரைக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்காக மேலே லைட்டாக ஒரு ஆயிலை இதை ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ பொரிக்கிறதுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பால் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இதை தட்டி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கிண்ணத்தில் எண்ணெய். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நான் எண்ணெயை தடவிட்டு இதிலே வந்து பார்த்திங்களா நான் வந்து இந்த பாலை நல்லா தட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டனாக தட்டிடணும். ஏன் அப்படின்னா ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா அது வந்து சரியாக வேகாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் நல்லா மெலிசாக தட்டணும். இந்த மாதிரி தட்டிட்டு இது மெதுவாக பொறுமையாக இப்படி எடுத்திங்கன்னா இது அழகாக இந்த மாதிரி வந்துடும், ஃப்ளாட்டனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தட்டி இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மொத்தமாக ஆயிலில் போட்டு அப்படியும் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆயிலில் வந்து போட்டு எடுக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இதை ஃப்ரை பண்ணணும். இது வந்து 4 to 5 மினிட்ஸ் வந்து இது வந்து ஃப்ரை பண்ணுவோம். நம்ம இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த தட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து ராகி எல்லாம் இருக்குது இந்த மாவில். இது வந்து மில்லட் மாவில் செய்கிறனால அது டார்க்காக இருக்குது. மிச்சப்படி வந்து டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் என்னன்றது உங்களுக்கும் புரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் வேணுன்றவங்க பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் இதில் போடலை, வேணுன்றவங்க பெருங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.